புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடுக்கடலில் மாயமான மீனவர்களை கண்டுபிடித்து தர வலியுறுத்தி ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினத்தில் இருந்து காளிமுத்து என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 4 மீனவர்கள் கடலில் மீன்பிடிக்க சென்றனர். அப்பொழுது நடுக்கடலில் படகு பழுதாகி மூழ்கியதாக கூறப்படுகிறது. சக மீனவர்கள் படகுகளில் சென்று தேடியும் மீனவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் மாயமான மீனவர்களை தேடி கண்டுபிடிக்க அரசுக்கு உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் மீனவர்களை தேடும் பணிகளை உடனே தொடங்க வலியுறுத்தி ஜெகதாப்பட்டினம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 3 படகு நாங்கள் தேடுபடிக்கு அனுப்பியிருக்கோம். கூடிய விரைவில் அந்த ஆட்களை அந்த படகுகளை எந்த இடத்துல மூழ்கி போய் கண்டுபிடித்த வரைக்கும் நாங்கள் வேலை நிறுத்தம் பண்ணியிருக்கோம். கண்டுபிடிக்க வரை தொடர் போராட்டம். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 73 மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் மீட்டுத் தர வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் தமிழக அரசு மீன்களுக்கு விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வேலைநிறுத்தத்தை அடுத்து கரையில் சுமார் 800க்கும் மேற்பட்ட படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 கோடி ரூபாய் வர்த்தகமும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இலங்கை கடற்படையினால பாதிக்கப்பட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாயிருக்கு. இந்த சூழ்நிலையில அவங்க பிடிச்சு வர்ற இறால் வகை மீன்களை ஏற்றுமதியாளர்கள் சிண்டிகேட் அமைச்சுக்கிட்டு ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு எடுக்கிறாங்க. இதனால தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி படகை இயக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. உடனே அரசு தலையிட்டு நியாயமான விலை கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அதே மாதிரி ஏற்கனவே இலங்கை சிறையில் இருக்கிற 73 மீனவர்களையும் 108 விசைப்படகுகளையும் உடனே மத்திய மாநில அரசு துரித நடவடிக்கை எடுத்து படகை மீனவர்களை மீட்டு தரும்.